சுவாசத்தை 32 டைம் சுவாசிக்கணும், இழுக்கணும், 42 டைம் இழுக்கணும், சுவாசத்தை இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து சுவாசத்தை கவனிச்சோம், வேற எதுவும் செய்யல. அந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னால முடியல. நான் பெரிய எந்த அனுபவத்தையும் பெறல. கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். ஆனா ஒரு நாள் என்ன நிகழ்ந்ததுன்னா, அந்த சுவாசத்தை கவனிக்க ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, இந்த சுவாசத்தை பத்தி புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். ஒரு அசிரீதியாக திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கல்யாணி தீர்த்தத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுது 15 to 20 நிமிடம் அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்தில் அமர்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைத்தது. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத விஷயம் எங்கு யாருமே இல்லை, எந்த உருவமுமே இல்லை. ஆனால் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு குரல் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது தவத்துக்கு. அங்க வர வைத்ததும் அந்த குரல் தான், அங்க அமர வைத்ததும் அந்த குரல் தான். அங்கே வந்திருந்தவள் 2 பேர், ஆனால் உருவமாக இல்லை, குரலாக இருந்தது. அப்ப அந்த 20 நிமிடம் தியானம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை மாற்றி கொடுத்தது. தியானம் என்றால் என்ன என்று தெரியாத போது வெறும் சுவாசத்தை கவனித்துக் கொண்டு அந்த கல்யாணி தீர்த்தம் கொட்டுகின்ற இடத்துக்கு அருகாமையிலே உட்கார்ந்திருந்த போது அந்த 20 நிமிடம் கழித்த உடனே வேலை முடிந்தது, எழுந்து செல். அதனால நான் இறைவன் ஆயிட்டேன்னெல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி பல இடங்களுக்கு பல சூழல்களுக்கு நம் போகப்பட்டிருக்கிறோம். அப்ப அதற்கு அப்புறம்தான் இந்த சுவாசத்துக்குள்ள இருக்கின்ற மாற்றங்களை அடுத்தடுத்து பெறறதுக்கான வாய்ப்பை பெற்றோம். அப்ப இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெரியவர் என்ன சொன்னார் என்றால், இந்த சுவாசத்தை பல்வேறுபட்ட வடிவங்களில் நாங்கள் எழுதியிருக்கிறோம், சுவாசத்தை பற்றி பல்வேறுபட்ட குறிப்புகளை கொடுத்திருக்கிறோம், தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு சொன்னது உணர்ந்து கொள். இந்த சுவாசத்தை எதற்காக இழுக்க கூடாது, சுவாசத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்வது என்றால், ஒரு மனிதனாகப்பட்டவன் எமோஷன் ஆயிடுவான். ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான். ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் பல்வேறுபட்ட துயரங்களில் இருக்கக்கூடியவன். இந்த சுவாசத்து வழியாக செயல்முறைகளில் சில தவறுகள் நிகழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுவாசத்தை எழுதப்பட்டவன் ஏறத்தாழ எழுதப்பட்டவனுடைய உருவம் எப்படி இருக்கும் என்பது கூட சில பேருக்கு தெரியாது. இந்த சுவாசத்தில் மிகப்பெரிய உயர்ந்த செயலை எழுதப்பட்டவனுடைய முக்காவாசி உருவத்தை இதை படித்துக் கொண்டிருக்கின்ற எந்த மாணவருக்கும் தெரியாது. வெகு சிலர் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த வெகு சிலர்களை பற்றி மட்டுமே உருவம் தெரியும். அப்ப இந்த செயல் வடிவத்துக்குள் என்ன சொல்கிறான் என்றால், இந்த சுவாசத்தை கவனித்து நீ உட்கார்ந்திருந்ததுனாலதான் இந்த சுவாசத்திலே புரட்சி செய்யக்கூடியவன் கல்யாணி தீர்த்தத்தில் சூட்சமத்தில் இருக்கிறான். அங்கு 20 நிமிடம் நீ அமரு என்ற வார்த்தை, அந்த வாய்ப்பு உனக்கு வழங்கப்பட்டது. அப்ப அந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த சுவாசத்தை தொந்தரவு பண்ணாம இருந்ததுனாலதான் சுவாசத்தை நீ இழுக்க கூடாது, அது உன்னுடைய வேலை அல்ல, நீ அமைதியாக காத்திரு, சுவாசத்தை கவனி, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு கூட நீ கவனித்ததுனாலதான். அப்ப என்னிடம் பல்வேறுபட்ட முறைகளில் சூட்சமங்களில் அசிரீதியாக கேட்ட குரல், இந்த காலகட்டத்தில் சுவாசத்தை தொந்தரவு செய்யாமல் காத்திருந்தால் பெரிய நன்மைகளை ஒருவனால் பெற முடியும், பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவான். நான் பார்த்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிநுட்பமான இடங்கள். அது எல்லாமே அசிரீதியாக இந்த தியானத்தில் பெரிய வடிவத்துக்குள் ஒரு சாதாரண மனிதனை மணிக்கணக்காக தியானம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றியது. நீங்க சொல்கிற காற்றை 32 தடவை 42 தடவை ஓட்டணும்னு சொல்ற காற்றை, மேலையும் கீழையும் போற காற்றை இயற்கையாகவே எனக்கு அப்படி போறதுக்கான சூழலை அது உருவாக்கி கொடுத்தது. அப்ப இந்த வாய்ப்பை பெறுவதற்கு காத்திருந்து முறைப்படி உடல் இல்லாத இந்த தியானத்துக்குள்ளே உயர்ந்தவர் வழி நடத்தினார். அவர் சொல் பேச்சை கேட்டதனால், அவர் சொல்படி நடந்ததனால்
அவர் காட்டும் பாதையிலே போனதனால் இதை செயல்படுத்த முடிஞ்சிச்சு. இப்ப இங்க இருக்கின்ற நிறைய பேர் கையிலே நிறைய தேரி புத்தகத்தை வைத்து கொண்டு நிறைய கலைகளுக்குள்ளே போய் அவர்கள் அந்த குருநாதர்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலையோ இல்ல அந்த கலையின் நம்பிக்கை அடிப்படையிலையோ இந்த சுவாசத்தை பற்றி ஒரு செயல் செய்த போது அங்கு நரம்பு மண்டலங்கள் விழிக்கப்பட்டு செயல்கள் நடந்தும் அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஒரு தேக்கத்தில் நிற்கிறார்கள். அப்ப அந்த தேக்கத்திலிருந்து விடுபட்டு வருவதற்கு வாய்ப்பு எங்க வரும் என்றால், அதிலிருந்து விடுபட்டு வந்து ஒருத்தன் கவனிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாதான் அந்த வாய்ப்பை பெற முடியும். இறைவன் இந்த தியானம் என்பது இறைவனாலே தியானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை நான் அறிந்தவன். மனிதனால் கற்றுக் கொடுக்கப்படுவது பேர் தியானம் அல்ல. எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பேர் தியானம். நான் கற்றுக்கொண்ட தியானம் இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எந்த மனித தேகத்துக்குள் இருக்கின்ற மனிதனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தியானத்தை நான் கற்றுக்கொள்ளவில்லை. காத்திருந்தேன். பழனியா இருக்கட்டும், பொதுகையா இருக்கட்டும், சதுரகிரியா இருக்கட்டும், கன்னியாகுமரியா இருக்கட்டும், காசியா இருக்கட்டும், ரிஷிகேஷா இருக்கட்டும், ஹரித்வாரா இருக்கட்டும், இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய அங்க சிங்கேரியா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எமக்கு நடந்த தியானத்தில் நடந்த அத்தனை அனுபவங்களும் தெய்வீக முறைகளிலே நடக்கப்பட்டது. ஒரு தெய்வீகத்துக்குள்ளிருந்து வழிநடத்தப்பட்டோம். நாம் செய்த வேலை என்ன என்றால், வருகிற உத்தரவை கேட்டு மதித்து முறைப்படி நடந்து கொண்டோம். அந்த செயல் வடிவத்தை செய்து கொண்டோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு நமக்கிடம் காசு இல்லாத போது கூட அவர்கள் சொன்ன வார்த்தையை மதித்து நாம் கிளம்பி நடந்த போது அந்த பிரயாணத்துக்கு தேவையான தொகைகளை ஏற்பாடு செய்து அந்த இயற்கையே கொடுத்தது. சில நேரங்கள் போகும்போது பேருந்துகளிலோ ரயில் நிலையங்களிலோ ரயில்களே போகும்போது உட்கார கூட இருக்கை இல்லாமல் நின்று கொண்டு போகின்ற ஒரு சூழல்களை இருந்த போது கூட அந்த சூழல்களை மாற்றி ஒரு சரியான வடிவத்துக்குள் நமக்கு அந்த இறை வடிவம் அமைத்து கொடுத்தது. அப்போ இதுக்குள்ளிருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் உயர்ந்த தியானத்தை அனுபவம் பெற்றவங்க இல்ல அனுபவத்தை பெற்றாம ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு ஒரு கலையை கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த கலையை உணர்ந்து மதித்து அதுக்குள் சில செயல்படிகளை செய்தீர்கள் என்றால் சூட்சமத்தால் இறைவனால் வழிகாட்டுறதுக்கு ஒரு பாதை கிடைக்கும். எந்த தனி மனிதனாலும் ஒரு இறை சக்தியை கொடுத்துட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதை நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இது சத்தியத்துக்குரிய உண்மை. அப்படி எல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். சிஷியன்னு நீங்க எப்படி உறுதிப்படுத்துறீங்க? நான் என்ன குருன்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்களோட குருவானே உங்களுக்கு தெரியாதே. நீங்க உங்களை நான் சிஷியனா நான் ஏத்துக்கிட்டேன்னா நீங்களா எப்படி தீர்மானிக்கலாம்? அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் காலம் இருக்கு, நேரம் இருக்கு, அதுக்கெல்லாம் சூழல் இருக்கு. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரமணரிடம் போய் யோகிராம் சுரத்குமார் நின்ன போதும், வள்ளி மலையில ஒருத்தர் திருப்புகளை பாடிக்கிட்டு இருந்த போது அவரும் நின்ன போதும் உனக்கான ஆளு நான் இல்லைன்னு சொல்லிதான் அவர் அமுச்சு விட்டார். புரியுதுங்களா? நான் ஒரு கிறுக்கு நிலையில உள்ள ஒருத்தர் நான் போய் நிற்கும் போது அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, உனக்கான ஆளு அண்ணாமலையில இருக்கான் போடான்னு. புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னார், என்னிடம் வந்தாய் அண்ணாமலைக்கு போறதுக்கான ஒருத்தன் அங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இறைவன் என்னிட்ட ஒன்னு அனுப்பியிருக்கான். அண்ணாமலையில உனக்கான ஆள் இருக்கிறான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது. உங்க சித்தப்பனோ பெரியப்பனோ உங்க அம்மாவோ யாருமே கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அண்ணாமலையார் கோவில் இருக்குன்னு தெரியும், ஆனா உனக்கான பொக்கிஷம் அங்க இருக்குன்னு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு அதை காட்டி கொடுறா, அதை காட்டி கொடுக்க ஒருத்தர் வந்தார். அப்புறம் அண்ணாமலையார் கோயிலுக்கு போனோம். எங்கேருந்து வருவாருன்னு தெரியல, எப்படி வருவாருன்னு தெரியல. ஒருத்தர் வந்தார், அவரு ஒண்ணு காட்டி கொடுத்தாரு. அதற்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் நிரந்தரம் அல்ல, காரைக்குடிக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பாருன்ட்டாரு. நாம் என்ன நினைத்தோம், முதல் முறையாக ஒருத்தர் பார்த்தோம்ல, அவரு தான் எனக்கு குரு.
இவர் தான் எனக்கு வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டாரு, ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு, ஒரே ஈர்ப்பா இருக்குன்னு நினைச்சோம். அவர் நான்லாம் உன் ஆள் கிடையாது, நீ அண்ணாமலைக்கு போன்ட்டார். அண்ணாமலைக்கு போனா அங்க ஒருத்தரை பார்த்துட்டோம். அவரு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாரு. உனக்கான ஆள் கிடையாது நானு, ஆனா உனக்கு தேவையானத விஷயத்த நான் கொடுத்துட்டேன், நீ ஓடி போய் காரைக்குடி சைடு ஓடி போயிரு. அப்ப காரைக்குடியை என்னால கண்டுபிடிக்க முடியல. மதுரையிலே கிடந்தேன். அங்க இன்னொருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவரை வந்து பார்த்தேன். அவர் என்ன பண்ணாரு, எனக்கு எங்க இருந்து வந்தாயோ அங்கேயே போனார். ஏடா எங்க இருந்து வந்தாயோ அங்கேயே போனா எங்க சாவ சொல்றாரா, இல்ல எங்க போக சொல்றாரு? அவரு எங்க இருந்து நாம வந்தோம், வந்த ரூமுக்கே போக சொல்றாரா, ஹோட்டல்ல இருந்து தங்கியிருக்கோமே அந்த ரூமுக்கு போக சொல்றாரா, இல்ல ஊருக்கே போய் செட்டில் ஆகிருங்கிறாரா, இல்ல எங்க போக சொல்றாரு இவரு? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அடுத்த நாள் ஒருத்தர் நம்மளை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க ஒரு வேடிக்கை, நான் பார்த்தவர்கள் எல்லாருமே இயல்பாக மனிதர்கள் அல்ல. புரியுதுங்களா? இயல்பாலாம் உரையாட மாட்டாங்க. 1500 வார்த்தைகள் பேசுவார்கள், ஒரு வார்த்தை தான் நமக்கான வார்த்தை. அந்த 1500லையும் ஒருத்தன் பர்ஃபெக்டா இருந்து அந்த ஒரே வார்த்தையை நம்ம வார்த்தைன்னு பிடிக்கணும். புரியுதுங்களா? இன்னொருத்தரை போய் பார்த்தேன். அவரு ஒண்ணு சொன்னாரு, இதான் உன் பாதை அப்படின்னு சொல்லாம விஷுவலா காட்டினாரு. அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த செஞ்சு காட்டினாரு. போ அப்படின்ட்டாரு. திருப்பி திருப்பி நம்ம போய் அவர்கிட்ட நின்னோம். அதான் படம் போட்டு காட்டோம்ல, ஓடிடு. அதை கண்டுபிடிக்க முடியல. திருப்பி தேனிக்கு பக்கத்துல வெள்ளிமலை என்று ஒரு கிராமம் இருக்கு. அருணகிரிநாதர் வந்து ரொம்ப வழிபட்ட ஒரு முக்கியமான இடம். வருஷ நாட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போல அந்த மலைக்கு பக்கத்துல வரும்போது ஒரு பெண்மணி எனக்கு உணர்த்தினா. ஒருத்தர் பார்த்தீங்களே, அவர் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியல, விஷுவல் படம், அதை நான் காட்டுறேன்னு அவ காட்டினா. பார்வதி தேவியோடைய சம்பந்தமான ஒரு செயல் இருக்கு, அதை தான் அவர் காட்டியிருக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு உணர்த்தினேன்னு ஒரு பேருந்துல ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வர ஒரு பெண்மணி என்னுடைய வாழ்க்கைக்கு ஞானத்துக்கான ஒரு பாதையை காட்டினா. அவர் சொன்னதை நீங்க அறியவே இல்லை. அவர் ஏதோ ஒண்ணு காட்டினாரு, அது ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க. அவர் இதை தான் காட்டினாருன்னு சொன்னா, அன்று இரவு நான் திருப்பரங்குன்றத்துல வந்து தங்கியிருந்தேன். அடுத்த நாள் காலையில எனக்கு அதுக்கு என்ன பதில்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில மேலதாளத்தோட ஒரு உற்சாகத்தோட இந்த வாழ்க்கையை தொடங்குவதற்காக, ஞான பயணத்தை தொடங்குவதற்காக அந்த இடத்திலிருந்து தொடங்கப்பட்டது. இந்த செயல் தொடங்கப்பட்டது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளையும் ஆயிரக்கணக்கான குறியீடுகளாக, ஆயிரக்கணக்கான ரகசியமாக, ஆயிரக்கணக்கான உள்ளடக்கிய ரகசியங்கள் சூட்சமத்தில் இறைத்தன்மை செயல்படும். ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து காலம் அடிச்சு சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விட்டு தியானத்துல சக்சஸ் பண்றதுங்கிறதெல்லாம் அது ஒரு கலை, அது ஒரு உழைப்பு, அதை நாங்க மதிக்கிறோம். ஆனால் அதனால் மட்டுமே ஒரு மனிதன் மேம்பட்ட நிலையை பெற்ற முடியாது. அது தெரிஞ்சுக்கணும், அதுக்கான வாய்ப்பை புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க சுவாசத்துக்குள்ள இருந்து நம்பிக்கையோட காத்து வெளியில இருந்தா, அந்த சுவாசத்துக்குள்ள என்ன வேலை செய்யணும்னு சுவாசத்தையே உணர்ந்தவன், சுவாசமாவே கதியா இருக்கிறவன் ஒரு வேலை செய்வான். உங்களுக்கு வடலூரை தெரியும், சிதம்பரத்தை தெரியும். அப்ப சிதம்பரம் இருக்கும்போது சிதம்பரத்திலே இருக்க வேண்டியதானே, ஏன் வடலூர்ல வந்து ஒரு வேலை செய்யணும்? சிதம்பரம் இங்க தோன்றி விட்டது, நீ போனா அது உன்னிடம் தனியாக தெரிய வேண்டும். நீ அங்க செல், வடலூர் என்று ஒரு செயலை உருவாக்கு, அங்கிருந்து பல ஆன்மாக்கள் பல செயல்கள் உருவாகும், நீ அங்க போ என்று வழிகாட்டப்படுகிறது. திருமூலரை நேரா வந்து எப்படி இருக்கீங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அருள் பெருஞ்சோதி கிட்ட பேசி நிறைய கலந்துரையாடல் பண்ணி போ சொன்னெல்லாம் நடக்காது. எல்லாமே பரிபாசை, சூட்சமம், உணர்த்துதல். சமயத்துல சுவாசத்தாலே இந்த உணர்வுகளை ஏற்படுத்தும், செயல் வடிவம் நடக்கும். இப்படித்தான் அந்த செயல் வடிவத்திலிருந்து நகர்ந்து வரப்படுகிறது. யாராவது ஒருவர் இந்த இடத்துல தான் நான் ஜீவசமாதி ஆக போறேன்னா பிக்சடு கிடையாது.
அவர் ஞானத்தோட ஒரு இடத்துல பெற்று வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த உடலை இறக்கி வைக்கிற இடம் இதுதான்னு சில பேருக்கு ஆரம்ப நிலையிலே காட்டப்படும், சில பேருக்கு சில வருடங்கள் கழிச்சு தான் காட்டப்படும். அப்ப உடலை இறக்கி வைக்க போற இடம் எதுதான் அப்படிங்கிற தேர்வு பண்ணி கொடுக்கறது கூட அவ்வளோ காலதான் ஆகும். அப்ப அந்த உடலை இறக்கி வைக்க போற செயலை கூட அவருக்கு தெரியும், அதை தேர்ந்தெடுத்தது கூட வேற செயலா இருக்கும். அதுக்கு அவ்வளவு பெரிய காரணமாக இருக்கும். ஒரு யோகி ஞானம் பெற்றவர் ஜீவ சமாதியா ஒரு உடலை இறக்கி வைக்கிறது கூட அவ்வளவு ஒரு திட்டம் இருக்கிறது, அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு செயல் வடிவம் இருக்கிறது. இந்த உடலை இங்க இறக்கி வைக்கிறதுனால எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் இருக்கு. சும்மா ஒருத்தர் ஞானம் பெற்றுட்டாரு, திருவண்ணாமலையே சுத்திக்கிட்டு இருந்தாரு, அங்க வந்து அப்படியே சமாதிக்கு போயிட்டாரு, அவரை தூக்கி வச்சு அந்த மலைக்கிட்ட கட்டிட்டோம்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் யாரும் மனிதருக்கு வேணா மனிதன் ஒரு சக மனிதன் சமாதி வச்சுக்குவான். ஆனால் உண்மையிலேயே பெரிய ஞானத்தை பெற்றவன், தியானத்துல உயர்ந்தவன, இறை அனுபூதியோட பிரபஞ்ச அனுமதி இல்லாம ஒரு இடத்துல அவன் உடலை வைக்க முடியாது. அவன் உடலை திட்டத்தோட உட்கார வைக்கும். இந்த உடல் இருந்து எவ்வளவு பெரிய வேலை செய்யணும், அது எந்த இடத்துல இருந்து வேலை செய்யணுங்கிறத பிளான் பண்ணி உட்கார வைப்பாங்க. அப்ப இந்த தியானத்துக்குள்ள உயர்ந்த செயலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க படிக்கிற புத்தகங்கள் எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கையும் ஒரு வடிவத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த இதை வைத்துக்கொண்டு தியானத்துக்குள்ளே ஒரு உயர்ந்த செயலை போறதுக்கு காத்திருந்து கண்டறிந்து, அதை கண்டறிஞ்சவங்க யாராவது சொன்னாங்கன்னா அதை குறைந்தபட்சமாச்சும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கொஞ்ச நாளாச்சும் அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்ம சொல்றது. திருமூலர் புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கிறாங்க, சிவவாக்கியர் புத்தகத்தை படிச்சுட்டு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கும் திருமூலர் புத்தகத்துக்குள்ளேயும் சிவவாக்கியர் புத்தகத்துக்குள்ளேயே காகபுஜண்டர் புத்தகத்துக்குள்ளேயே கடக்காம ஒரு ஞானத்தை பெற முடியாது. ஒரு ஞானம்ங்கிறது என்ன, அந்த சூழல்கள்லாம் எப்படியெல்லாம் எந்தெந்த யோகியெல்லாம் கடந்து வந்திருக்காருன்னு ஒருத்தருக்கு பார்த்தாதான் அவருக்கு ஒரு அனுபவமே கிடைக்கும். அவர் ஒரு அனுபவத்தையே பெறாம, அனுபவம்ங்கிறது என்ன, நீங்க இருக்கிறீங்க, இது அனுபவம் மட்டும் இல்லை. இங்க இருக்கிற எல்லா பேரோட வறுமை துன்பங்களை பார்க்கறது மட்டும் இல்ல, ஞானம் பெற்றவர்களும் என்னென்ன மாதிரி பொசிஷன்ல இருக்காங்க, என்னென்ன மாதிரி அவங்க அந்த செயல் வடிவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. நமக்கு சொல்லப்பட்டிருக்க புத்தகமாக குறிப்புகள் இருக்கிற மாதிரியே ஒரு சமாதி இருக்கா, ஒரு யோகி இருக்கிறாரா அப்படிங்கிறவரை ஒருத்தர் அறிஞ்சுக்கணும். அப்ப அறிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்துட்டு அந்த சூழல் சரியா இல்லைன்னா அதை நாங்க பேசுறது இல்லை. அந்த சூழலை பேச ஆரம்பிச்சா அதுக்கான காலம் வரும்போது பேசுவோம். நிறைய ஆசிரமங்கள் இழுத்து மூடப்படும். நீங்க என்ன சொல்லுகிற நிறைய குருமார்கள்னு சொல்லுகிற நிறைய செயலுக்குள்ள மிக கேள்விகள் நிறைய எழுப்பப்பட்டுரும். நிறைய வடிவம் இருக்குதுக்குள்ள, புரியுதுங்களா? அதனால அது ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா சொல்றது.